இயற்கை காட்சிகளை பார்க்கும்போது கூட இப்போ லயிச்சு போயிடுறோம்ல. அந்த அன்பும் கருணையும் அந்த இயற்கையோட செழுமையை பார்த்து, இந்த செழுமை தான் அன்பு. அதை பார்த்த உடனே லயிச்சு போகிற மாதிரி அன்பானவங்களை பார்க்கும்பொழுது, கடவுளை அறிந்தவர்களை பார்க்கும்பொழுது, சித்தர்களை பார்க்கும்போது நம்மையும் அறியாமலா நம் மனதை அவரிடம் பறி கொடுத்து விடுவோம். அவங்களுக்கு நம்மளுடைய மனசை அடிமையாக்கிடுவோம். இப்படி தான் இந்த உலகத்தில் நடந்துட்டு இருக்கு. புத்தரை கொள்றதுக்காக மதம் பிடிச்ச யானையை அனுப்புவாங்க. ஆனால் அந்த புத்தருடைய பக்கத்தில் அந்த யானை கொல்றதுக்கு வரும்பொழுது அப்படியே அவர்கிட்ட போய் பணிஞ்சு அமர்ந்துருமா. காரணம், அவருடைய அன்பு பல கிலோமீட்டர்கள் சரௌண்டிங்கில் இருக்கும். எப்படிப்பட்ட ஆக்ரோஷமான விலங்காக இருந்தாலும் மனிதனாக இருந்தாலும் அந்த அன்புக்கு அடிமையாயிடுவாங்க. இதுதாங்க அன்பே சிவம்னு நம்ம பெரியவங்க சொன்னது. நாம் அன்பாக இருப்போம் மற்றவங்கள்கிட்டையும். அதாவது கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட்ன்றால அது மாதிரி நம்ம எல்லாருக்கும் அன்பு கொடுப்போம். அன்பு நிச்சயமாக நம்ம கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லார்கிட்ட இருந்தும் நமக்கு சுயநலம் இல்லாத அன்பு வரும். உங்களுடைய நாள் இனிமையான நாள். யாருக்கும் எதுக்காகவும் நீங்கள் அடிபணிய வேண்டிய அவசியம் இல்லை.